இன்று நாடாளுமன்றத்தில் மோடி அரசால் பிஜேபி அரசால் தென்னகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை குள்ளநரி நோக்கத்தோடு இந்தியாவினுடைய இரண்டு பெரிய மாநிலங்களான தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் நடப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஏறத்தாழ 80க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட லோக்சபா உறுப்பினர்களை கொண்ட இந்த இரு மாநிலத்தில் தேர்தல் உச்சக்கட்டத்தில் இருக்கிற போது இந்த சட்டத்தை கொண்டு வருவதனுடைய அவசரம் என்ன? இவ்வளவு நாள் கோல்ட் ஸ்டோரேஜில் வைத்திருந்து விட்டு தேர்தல் நேரத்தில் இந்த இரண்டு மாநிலத்திலும் தேர்தல் நடக்கிறது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்ததற்கு பின்னால் அவசர கோலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவருடைய உள்நோக்கம் என்ன? அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி கிடைக்காது என்கிற காரணத்தினால் இந்த இரு மாநிலத்தினுடைய உறுப்பினர்கள் வராவிட்டால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய எம்பிக்களை வைத்து இந்த தென்னகத்தை வஞ்சிக்கிற தென்னகத்தை பாதிக்கக்கூடிய இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்ற நோக்கத்தோடு அவர் செய்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் களத்தை பார்த்து கொள்வதற்கு மதசார்பற்ற முற்போக்கு தொண்டர்கள் தயாராக களத்தில் இருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய குரலை பாராளுமன்றத்திலே எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எங்களுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் இதில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுதான் முக்கியமான கடமை, நாட்டுக்கு செய்கிற கடமை என்ற உணர்வோடு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு லோக்சபாவில் இருக்கிறார்கள். இந்த அரசியல் சட்டம் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டால் நேற்றைக்கு கூட இந்து பத்திரிகை மிக தெளிவாக ஒரு தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது. எந்தெந்த வகையில் தமிழ்நாடு பாதிக்கப்படும் இதை சொல்லுகிற நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் 1962 சீன ஆக்கிரமிப்பு நடந்த நேரத்தில் திராவிட நாடு கொள்கையை தள்ளி வைக்கிற போது மாநிலங்களவையிலே மிக தெளிவாக அண்ணா சொன்னார், நாங்கள் பிரிவினை கொள்கையை கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொன்னாரோ அந்த நோக்கம் இன்றைக்கு உண்மையாகி விடுமோ என்ற பயம் தோன்றக்கூடிய வகையில் வட மாநிலத்தினுடைய அத்தனை மாநிலத்துக்கும் 77% நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் தென்னாட்டில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் 30% கூட இன்க்ரீஸ். ஆக பாராளுமன்றத்தில் வடக்கே இருக்கிறவர்கள் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றி சட்டமாக்கி தென்னாட்டு மக்கள் மீது திணிக்கலாம். ஆக தென்னாட்டு மக்கள் இரண்டாந்தகர குடிமக்களாக இந்தியாவிலே இந்த திருத்தத்தின் மூலம் ஆக்கப்படுவோம். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல, அண்ணா அன்றைக்கு சொன்ன தென்னகத்தையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் இந்த சட்ட திருத்தத்தால் நாட்டினுடைய பிரிவினைக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து, அதாவது நாடு பிரிவதற்குரிய ஆபத்தை மோடியே உருவாக்கி விடுவாரோ என்ற பயமும் அச்சமும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிலும் இந்தியாவினுடைய ஒற்றுமையிலும் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகிற எங்கள் தலைவர் தளபதியினுடைய நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை எதிர்க்கிறோம். இன்றைக்கு காலையிலே எங்கள் தலைவர் கருப்பு கொடி ஏற்றி அவரே இந்த திருத்தத்தின் பில்லு தான் இந்த சட்டங்கள் இதனுடைய நகலை இன்றைக்கு அவர் எரித்திருக்கிறார். அதேபோல் நாடு முழுவதும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னார். அதுபோல் இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது.
இந்த தீயை பார்த்த பிறகாக மோடி தூங்க வேண்டும். டீலிமிட்டேஷனை எந்த அடிப்படையில் பண்ண போறாங்கிறது இதுவரை தெளிவுபடுத்தல. பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது 2011 அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறேன், இதுதான் மோசடி. இதையெல்லாம் மறைச்சி அவேர்னஸ் வரக்கூடாது. நேற்றைக்கு தெளிவாக இந்து பத்திரிகை தெளிவாக அதை பற்றி ஒவ்வொரு வரியும் குறிப்பிட்டிருக்கிறது. இந்தந்த வகையில் இன் வாட் எவர் ஃபார்ம் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி பீப்புள் ஆஃப் சவுத் என்பதை மிக ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக போட்டிருக்காங்க. பர்சன்டேஜோடு போட்டிருக்காங்க. 77% இன்க்ரீஸ் இன் உத்தரப்பிரதேஷ், பீகார், whereas in Tamil Nadu, Andhra and Kerala it is between 30 and 33%. ஸோ இன்னும் ஆகும். நெக்லிஜிபிள் மைனாரிட்டியாக தென்னாடு ஆகிவிடும். ஆக வடக்கே இருக்கிறவன் என்ன உத்தரவு, இந்த சோறு தான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இவனோடு தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இந்த சட்டம் போட்டாலும் போடுவாங்க. தென்னாட்டுக்கார மக்கள்லாம் அதுக்கு போய் ஆகணும். இந்த தேர்தல் நிச்சயமாக இது இருக்குது. தமிழ்நாடு பூரா இது உணர ஆரம்பிச்சு விட்டாங்க. அந்த உணர்வு ஏற்கனவே தமிழ்நாடு சரியாக இருக்குது. மேலும் இது ஆதரவு பெருகக்கூடிய வகையில் அமையும். விகிதாச்சார அடிப்படையில் பிரிக்கப்படும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்கிற அதுதாங்க அவன் சொல்கிற மோசடி, சீட்டிங். மோடி அண்ட் இஸ் கவர்மெண்ட் ஆர் சீட்டிங் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியன்ஸ். இப்போ தமிழ்நாட்டுக்கு 7.2% பிரதிநிதித்துவம் இருக்கு. அதே அளவில் தான் உயர்த்தப்படும் போது இருக்குங்கிறத சொல்றாங்க. தப்பு தவறு. எண்ணிக்கையை பாருங்க, 77%. அங்கே பர்சன்டேஜோடு சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷ் 77% இன்க்ரீஸ். இன் தமிழ்நாடு ஒன்லி 32-33%. Sir, it is not the question of increase in the seats. It is only the increase, proportion. What is going to happen in Tamil Nadu? சிதம்பரம் கேள்வி தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென்னாடே இந்தியாவுடைய மேப்லேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஆகிடும். தேர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக வில் பி ட்ரீட் பண்ணப்படும். அவன் என்ன டிக்டேட் பண்ணுறான்னா அதான் நம்ம உபயோகப்படும். இது ஆல்ரெடி நாட்டு பார்லிமெண்ட் என்ன நடக்குது, தென்னாட்டுக்காரங்களை பேச விட்றாங்களா? இங்கிலீஷில் பேசுனாலே கத்துறாங்க. ஸ்பீக்கிங் ஹிந்தி பார்த்துக்கோ, இன்னும் பேசுகிறான், ஹிந்தியில் பேசுன்றான். நாங்கள் தான் ராஜ்யசபா இருந்தோம். டிகே சிலங்கம், நான், கனிமொழிலாம் பேசுகிற போது அங்கேருந்து பிஜேபியிலேருந்து ஹிந்தியிலே பார்த்து பார்த்துக்கிறோம், ஹிந்தியிலே பார்த்துக்கிறோம்.